நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு ரிசல்ட்டு வெளிவந்திருக்குது இல்லையா? அதில் நிறைய மாணவ மாணவிகள் நிறைய மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். 10ஆம் வகுப்பில் வந்து முதலிடம் அப்படின்னா அது பெண்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதிகப்படியான மார்க்கை வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த பெண்களுக்கும் ப்ளஸ் அவங்கள நல்ல முறையில் வழிநடத்தி சென்ற பெற்றோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். மார்க்கு கம்மியாக வாங்கிட்டோம் அப்படின்ற மாணவர்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்யப்போவது 12ஆம் வகுப்பு மார்க்கு தான். அதனால் அடுத்து வரக்கூடிய 2 வருஷத்தில் உங்களுடைய திறமையை சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா நீங்களும் +2ல் நல்ல மார்க் வாங்கலாம். உங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும் அப்படின்றதையும் இதன் மூலயமா சொல்லிக்கிறேன். மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் சேலம் மாவட்டத்தில் வந்து புதிய ஹப்பு ஓப்பன் பண்ணுறதா இருந்தாங்க. மே மாதம் 3 மற்றும் 4 தேதிகளில். அது சில வேலையின் காரணமாக கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அது வருகின்ற 15ஆம் தேதிக்கு மேலே 2 இடத்துலையும் ஓப்பன் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு உண்டான நாள் எப்போ அப்படின்றத எம்டி அவர்கள் தெரிவிப்பதாக சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இப்போ மைவி த்ரெட்ஸில் பார்த்தீங்கன்னா சில சோசியல் மீடியா, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் அதிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் பேட வடிவில் வந்து மைவி த்ரெட்ஸை பற்றி சில தகவல் வந்துக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை மாநகர காவல்துறை வந்து இந்த மாதிரி மைவி த்ரெட்ஸ் மேலே புகார் இருக்குது, அந்த குற்றச்சாட்டு வந்து நிலுவையில் இருக்குது, அதனால் அதில் யாரும் முதலீடு செய்ய வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுகிறதுன்ற மாதிரி ஒரு விஷயம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அதை பார்த்துக்கிட்டு எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ அந்த லெட்டர் பேடில் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும். மைவி த்ரெட்ஸ் மேலே புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு ஒரு காவல்துறையிலேருந்து இந்த மாதிரி லெட்டர் பேடில் ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்களா அப்படின்றது கண்டிப்பாக தெரியல. ஒரு அறிவிப்பு அப்படின்னா அது ஒரு ப்ரெஸ் மீட்டில் இருக்கலாம், மீடியாவில் இருக்கலாம், ஒரு பேப்பரில் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு லெட்டர் பேடில் கொடுப்பாங்களான்றது தெரியல. அதுவும் அந்த லெட்டர் பேடில் கோயம்புத்தூர் காவல்துறை அப்படின்னு தான் போட்டிருக்குதே தவிர, பட் அதில் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர்களுடைய நேமோ இல்லை அவர் கையெழுத்து அந்த மாதிரி அதில் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது உண்மையாலுமே கோயம்புத்தூர் கமிஷனர் அவர்கள் தான் வெளியிட்டாரா, இல்லது யாராச்சும் நபர்கள் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணி போட்டிருக்காங்களா அப்படின்றதும் சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், காவல்துறை வெளியிடலாம், இந்த மாதிரி வெளியிட்டவங்களே கேள்வி கேட்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, காவல்துறை கொடுக்குற எச்சரிக்கையாக வேறு ஒருத்தர் ஏதோ போட்டிருக்காரு அப்படின்னு கூட கண்டுக்காமல் கூட விட்டுருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதேமாதிரி அந்த லெட்டர் பேடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4-5 பிழைகள்லாம் இருக்குது. உணவு பொருட்கள் அப்படின்றதுக்கு பதிலாக உணவு பொருட்கள்னு இருக்குது. சட்ட பிரிவுகள் அப்படின்றதுக்கு பதிலாக சட்ட பரிவுகள் அப்படின்னு ஒரு 4-5 தவறுகள்லாம் இருக்குது. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர்களிடந்து ஒரு அவேர்னஸ் வருது மக்களுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான பிழைகளுடன் வருமா அப்படின்றது சந்தேகமாக இருக்குது. அதே மாதிரி உண்மையாலுமே காவல்துறை இந்த மாதிரி ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட, இந்த விஷயங்களை நேரடியாக வந்து மைவி த்ரெட்ஸ் நிறுவனத்துக்கிட்டே காவல்துறை முன்வைக்கும். அதை விட்டுட்டு நம்ம மக்கள்கிட்ட ஏன் அவேர்னஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே? இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது கம்பெனி மேலே, நீங்கள் ஏன் வந்து ஜாயினிங் கொடுத்துருக்கீங்க, ஜாயினிங்கை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு காவல்துறை அவங்கக்கிட்ட வந்து ஒரு கேள்வி வச்சுருக்கலாம். அதனால தான் ஒரு சந்தேகம், ஏன் காவல்துறை கேட்கல, நம்மக்கிட்ட வந்து அவேர்னஸ் கொடுக்குறாங்க, இது உண்மையாலுமே காவல்துறை தான் வெளியிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது. சரி, ஓகே, இந்த மாதிரி அது கொடுத்த விஷயங்கள் உண்மையாகவே இருந்தாலும் காவல்துறை சார்பில் தான் கொடுத்துருக்குது அப்படின்னால அதுக்கு உரிய பதில் என்னவோ அது கண்டிப்பாக நிறுவனம் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு நாம் உறுப்பினர்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நல்லா ரன் ஆகிட்டு இருக்குது, யாரையும் ஏமாத்தல, எல்லாத்துக்கும் பெனிஃபிட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனியில் ஒரு ஜாயினிங் வந்திருக்குது, ஜாயின் பண்ணுறவங்க விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுறாங்க, இல்லை அப்படின்னு சொன்னாக்கில் அந்த நிறுவனத்தை தூக்கி போட்டு போத்தானே போகிறாங்க. இதில் என்ன இருக்குது? ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சரிதானே நம்ம சொல்கிறது? அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய நபர்கள் வந்து மைவி த்ரெட்ஸ் மேலே நிறைய குற்றச்சாட்டுகளாக சொல்லிக்கிட்டே வராங்க. அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க. ஓகே, அது அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம், தாராளமாக சொல்லட்டும். ஏன்னா அவங்க பார்வையில் தவறாக தெரியுது, அதுக்குண்டான விவரங்கள் என்னவோ அவங்க சொல்லட்டும். இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியாக முன்னெடுக்கிற விஷயம் மாதிரி
ஒரு 4, 5 விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம சமுதாயத்தில மக்களுக்கு விழிப்புணர்வு குடுக்கக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் நீங்க கண்டிப்பா முன்னெடுக்கலாம். மூலைக்கு மூலை பார்த்தீங்கன்னா, இப்போ ஒயின் ஷாப் திறந்து வச்சிருக்கிறாங்க. ஒயின் ஷாப்னால அரசாங்கத்துக்கு வருமானம் வருது. பட் அந்த ஒயின் ஷாப் மூலியமா மக்களுக்கு ஏதாச்சும் வருமானம் வருதா? இல்ல மக்கள் அதன் மூலியமா சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. பல குடும்பங்கள் நடுத்தெருவுல வந்து நின்னுட்டு இருக்காங்க. சின்ன வயசு ஸ்கூல் படிக்கிற பசங்க முதல், காலேஜ் முதல், வயசான பெரியவங்க வரை கையில கிடைக்கக்கூடிய அரகர காசெல்லாம் கொண்டு போய் குடுத்து, குடிச்சிட்டு தன்னிலை மறந்து எங்கேயோ ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க. நெறைய ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குது. ஸோ, அதுக்கெல்லாம் உங்களுடைய அவேர்னஸ தாராளமா நீங்க குடுக்கலாம். ஏன்னா, அரசாங்கம் எடுத்து நடத்துறதுனால நீங்க கண்டிப்பா அத போய் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்றத கண்டிப்பா போராட முடியாது. மக்களுக்கு நீங்க வந்து ஒரு குடிக்காதீங்க, இந்த மாரி செய்யாதீங்க அப்படின்னு ஒரு அவேர்னஸ் குடுத்தா 4 பேர் திருந்தறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மை வி த்ரெட்ஸ்ல எப்படி வந்து நீங்க போய் ஜாயின் பண்ணாதீங்க, ஏமாத்திருவாங்க அப்படின்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி நீங்க குடிச்சீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி பிரச்சனைலாம் வரும், செய்யும் அப்படின்றத நீங்க மக்களுக்கு ஒரு ரெகுலரான அவேர்னஸ கண்டிப்பா குடுக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, பீடி, சிகரெட் இன்னைக்கு வந்து மக்களுக்கு ஒரு கொடிய வியாதி அப்படின்னு சொன்னா, பீடி, சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு கேன்சர் வருது. ஒரு நாளைக்கு கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில 10 கேஸ் புது கேஸ் வரதா சொல்லப்பட்டிருக்கு. கேன்சர் அட்மிஷன். ஸோ, அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ மக்களுக்கு நீங்க தாராளமா குடுக்கலாம். அந்த மாரி நிறுவனத்துக்கு எதிரா உங்களுடைய கருத்துரைகள் தாராளமா சொல்லலாம். ஏன்னா, இப்ப ஒரு சிகரெட் கம்பெனிய திறந்து வச்சுட்டு, பொதுமக்கள வந்து நீங்க பொது இடத்துல சிகரெட் குடிச்சீங்கன்னா, உங்களுக்கு கேஸ் போடும் அப்படின்னு சொல்றதுல எந்த விதத்தில சரியானதுன்னு எனக்கு தெரியல. அதே மாரி இப்போ ஒயின் ஷாப் திறந்து வச்சுட்டு, குடிச்சிட்டு வரவங்களுக்கு ட்ரங்க் அண்ட் டிரைவ் அப்படின்னு கேஸ் போடுறது எந்த விதத்தில சரியானது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ, அந்த ஒயின் ஷாப்பு தயாரிக்கிற இடத்தையும் அல்லது இந்த சிகரெட் தயாரிக்கிற இடத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டா யாரும் குடிக்கவும் மாட்டாங்க. சிகரெட்டும் பொது இடங்களில குடிக்க மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு சொன்ன உதாரணம் மாரி தான். பால் திறந்து வச்சுட்டு பூனைய வந்து நீ பால் குடிக்காத, பால் குடிக்காதன்னா, அது எப்படி குடிக்காத இருக்கும்? பூனைனாவே பால் கண்டிப்பா குடிச்சு அது தீரும். அந்த மாரி இன்னைக்கு மக்கள் கையில வருமானம் இல்ல, ஏதோ ஒரு ஆன்லைன் நிறுவனம், நல்ல நிறுவனம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடைக்குமா அப்படின்னு தான் கண்டிப்பா செய்ய தான் செய்வாங்க. ஸோ, அந்த நிறுவனம் நல்லதா, கெட்டதான்னு பார்த்து காவல்துறை, அரசாங்கமோ இல்ல கரெக்ட்டா தான் அப்படின்னா ஓகே. இல்லன்னா அதுக்குண்டான விவரங்கள் என்னவோ அத அரசாங்கம் அந்த நிறுவனத்துக்கு சொல்லுது. அதுக்காக நாம வருத்தப்பட்டு என்ன பண்ண முடியும்? கரெக்ட்டு தானே? அதனால மை வி த்ரெட்ஸ் வந்து யாரையுமே கட்டாயப்படுத்தி வாங்க ஜாயின் பண்ணுங்கன்னு இதுவரைக்கும் சொன்னதும் கிடையாது, சொல்லப் போறதும் கிடையாது. அதில ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கிற மக்களும் யாரையும் கட்டாயப்படுத்தல, யாரையும் ஜாயின் பண்றது கிடையாது. இப்படி ஒரு விஷயம் இருக்கு, நான் பண்ணியிருக்கேன், இவ்வளோ நாளா பெனிஃபிட் வாங்கியிருக்கேன். அதனால விருப்பம் உள்ளவங்க பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்களே தவிர, மத்தபடி யாரையும் கட்டாயப்படுத்தி வாங்க, பண்ணுங்க அப்படின்னு சொல்றதே கிடையாது. ஜாயின் பண்றது அவங்கவங்களுடைய சொந்த விருப்பம். ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட போய் சொல்றாங்க அப்படின்னா, யாரும் உடனே எடுத்தோனே நம்பிற மாட்டாங்க, ஜாயின் பண்ணிற மாட்டாங்க. சில பேரு சரி பார்க்கலாம்பா அப்படின்னுவாங்க. சில பேரு நண்பர் சொல்றாரு அப்படின்றதுக்காக சரி பண்ணி பார்க்கலான்னுவாங்க. சில பேரு ஆன்லைன்லவே மோசடிப்பா எனக்கெல்லாம் வேண்டாம். எனக்கு வேற வேலை இருக்குது. உங்க வேலைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அந்த மாரி தான். யாருக்கு தேவையும், நம்பிக்கை இருக்குதோ அவங்க எந்த ஆன்லைன் பிசினஸ்னாலயும் பண்ணத்தான் போறாங்க. மை வி த்ரெட்ஸ் மட்டும் கிடையாது. இத தாண்டி ஏகப்பட்ட ஆன்லைன் நிறுவனங்கள் இருக்குது. சரிங்களா? அதில நெறைய நபர்கள் வந்து நம்பிக்கையோட ஜாயின் பண்ணி லாஸ் ஆனவங்களும் இருக்கிறாங்க. நம்பிக்கையோட ஜாயின் பண்ணி அதில வெற்றி பெற்றவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி தான் மை வி த்ரெட்ஸ். நம்பிக்கையுடன் ஜாயின் பண்ண யாரும் இதுவரைக்கும் அதில தோல்வி அடைஞ்சதே கிடையாது. எல்லாரும் அவங்கவங்களுக்கு உண்டான பெனிஃபிட்ட வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. உதாரணமா சொல்லப்போனா, நல்ல வேலை தெரிஞ்ச ஒரு ஆள் கூட அந்த வேலையில சரியான கவனம் செலுத்தல அப்படின்னு சொன்னா, அந்த வேலையில அவருக்கு தோல்வி தான் கிடைக்கும். அதே அந்த பத்தி ஒரு வேலைய பத்தியே சரியா தெரியாத, அனுபவம் இல்லாத ஒரு நபர்கள் கூட, அந்த வேலைய சரியான முறையில செய்து கத்துக்கிட்டு, அத சரியான முறையில பயன்படுத்துனா, கண்டிப்பா அவருக்கு வெற்றி கிடைக்கும். அந்த மாரி தான். மை வி த்ரெட்ஸ் புரிஞ்சு நம்பிக்கையோட ஜாயின் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இது வேண்டாம் அப்படின்னா விட்டுறலாம். மை வி த்ரெட்ஸ் நம்மள நம்பி இல்ல, நாமளும் மை வி த்ரெட்ஸ நம்பி கிடையாது. அவங்க அவங்க ஒரு புதுசா ஒரு கான்செப்ட்ட, ஒரு நிறுவனத்த உருவாக்கியிருக்காங்க. இந்த மாரி பண்ணா, இந்த மாரி செயல் திட்டத்தில நாங்க உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் குடுக்குறோம் மாசம், மாசம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது நமக்கு ஓகே அப்படின்னா நம்ம பண்ணலாம். வேண்டான்னா ஆல்ரெடி நம்ம எல்லாருமே ஒரு வேலைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். மை வி த்ரீ நம்ம நம்பி மட்டுமே கிடையாது. அடிஷனலா ஒரு இன்கம்க்காக போறோம். விருப்பம் இருந்தா பண்ணலாம். இல்லன்னா நம்ம விட்டுட்டு போலாம். அதனால காவல்துறை எப்பவுமே எல்லா நிறுவனங்களுக்கும் அது நல்ல நிறுவனமா, கெட்ட நிறுவனமா இருந்தாலே ஒரு அவேர்னஸ் குடுக்குறது அப்படின்றது காவல்துறையினுடைய கடமை. அத யாரும் இல்லன்னு மறுக்க முடியாது. பட் இந்த மாரி லெட்டர் பேட்ல வந்திருக்கிறது உண்மையாலுமே காவல்துறை குடுத்துருக்காங்களா அப்படின்ற மாரி ஒரு சந்தேகமே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அதுவும் இந்த மாரி தவறுதலா 4, 5 வார்த்தைகள்லாம் வரும்பொழுது உண்மையிலேயே இப்படி வந்திருக்குமா? ஒரு காவல்துறையிலருந்து ஒரு நிறுவனத்தில ஜாயின் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு அவேர்னஸ் குடுக்கும்போது தவறுதல்கள் வருமா? அப்படின்றதும் ஒரு சந்தேகமா இருக்குது. அதுக்காக தான் இந்த
வீடியோவை நம்ம போடுறோம். அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு உரிய பதிலை நிறுவனம் அளிக்கிறதுக்கு கட்டாயப்படுத்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நிறுவனத்தினுடைய எம்டியை கூப்பிட்டு காவல்துறை விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு உண்டான எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் இதை பற்றின கேள்விகள் கேட்காம கண்டிப்பாக காவல்துறை விட்டுருக்கவே மாட்டாங்க. அத்தனைக்கும் பதில் சொல்லி சரியான முறையில் இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் இப்போ நியூ ஜாயினிங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அப்படி ஏதாச்சும் அதில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் காவல்துறை சம்மந்தப்பட்ட எம்டி அவர்களை கூப்பிட்டு விசாரிக்க போகிறாங்க. அதுக்கு உண்டான பதிலை அவங்க சொல்ல போகிறாங்க அப்படின்றதையும் இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.